வணக்கம். இன்றைக்கு நம்ம யார் நல்லவர் யார் கெட்டவர் யார் என்ற தலைப்பில் நாம் இன்னைக்கு இந்த வீடியோவை பார்க்கலாம். நல்லவர் ஒருவரை நாம் நல்லவர் என்று சொல்வதும் ஒருவரை நாம் தீயவர் என்று சொல்வதும் இவை அனைத்துமே பார்த்திங்கன்னா நம்முடைய மனதினுடைய மதிப்பீட்டை பொறுத்துதான். நம் மனதிலே நாம் எதை நல்லது என்றும் எதை தீயது என்றும் நாம் மதிப்பீடு வைத்திருக்கின்றோமோ அதை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணுறோம், பிறரையும் மதிப்பிடுகின்றோம். இப்பொழுது எடுத்துக்காட்டுக்கு நம்ம மனசில் எனக்கு இது பிடிக்கும் இது பிடிக்காது அப்படின்னு ஒரு அடையாளங்களை வைத்திருக்கின்றோம் வச்சுக்கோங்க. உங்கள் மனசில் உங்களுக்கு எது பிடிக்குமோ அது உங்களுக்கு நல்லதாக தெரியும், எது உங்களுக்கு பிடிக்காதோ அது உங்களுக்கு தீயதாக தெரியும். அப்போ ஒருவர் உங்களுக்கு சாதகமாக எந்த ஒரு செயலை செய்தாலும் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு சாதகமாக ஒரு நபர் ஒரு செயலை செய்யும் பொழுது நாம் அவரை நல்லவர் என்றும், நமக்கு எதிராக ஒருவர் ஒரு செயலை செய்யும் பொழுது நாம் அவருக்கு தீயவர் என்றும் பெயர் கொடுத்து கொண்டிருக்கின்றோம். அப்போ ஒருவர் இங்கே நல்லவர் என்பதும் தீயவர் என்பதும் இங்கே கிடையாது. புரியுதுங்களா? எல்லாருமே அவங்கவுங்க பாயிண்ட் ஆஃப் வியூவிலிருந்து பார்க்கும்போது அவரவர்கள் நலனுக்காகத்தான் அவரவர்கள் செயல்களை செய்கின்றார்கள். இப்போ நீங்கள் உங்கள் சைடில் இருந்து பார்க்கும் பொழுது உங்கள் நலனுக்காக ஒரு செயலை பண்ணுறீங்க, அது உங்களுக்கு நல்லதாக இருக்கும். இன்னொருவர் அவங்களுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ, அவங்களுடைய பார்வையிலிருந்து அந்த செயலை செய்யும் பொழுது அது அவர்களின் நலனுக்காக செய்கிறாங்க. ரெண்டு குரூப் இருக்குது. ஒரு குரூப்புக்கு நல்லதாக தெரியப்பட்டது, இன்னொரு குரூப்புக்கு அது தீயதாக தெரியும். இந்த குரூப்பில் நல்லதாக தெரிகிறது, இந்த குரூப்பில் தீயதாக தெரியும். அப்போ இங்கே நல்லவர் யார் கெட்டவர் யார் என்பது இங்கே கிடையாது. நீங்கள் எந்த இடத்தில், எந்த குழுவில், எந்த குரூப்பில் இருக்கிறீங்க, அந்த குரூப்புக்கு ஏற்றாற்போல் நல்லவர் என்றும் தீயவர் என்றும் நம்ம மனதிற்கேற்றாற்போல் நம்ம பெயர் அழைத்து கொண்டு இருக்கின்றோம், நல்லவர் தீயவர் என்று. அப்போ நல்லவர் தீயவர் என்பது இங்கே கிடையவே கிடையாது. ஒருவர் மது குடித்து கொண்டு அதிகமான தீய பழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கின்றார், அப்போ அவர் கெட்டவர்னு நம்ம சொல்கிறோம். அதே நேரம் இன்னொருவர் மிகவும் ஒழுக்கமான, மிகவும் பக்திகரமான, மிகவும் எப்பொழுதுமே தூய்மையான பேச்சோடு அப்படி ஒருவர் மிகவும் ஒரு ஒழுக்கவாதியாக இருக்கின்றார், அப்போ அவர் நல்லவர் என்று நாம் சொல்கிறோம். இது கூட தவறு தான். ஒருவர் குடிக்கின்றார், ஒருவர் தீய பழக்கங்கள் செய்கின்றார் என்றால் அதன் மூலமாக அவருக்கு அது ஏதோ ஒரு இன்பம் அவருக்கு கிடைக்கின்றது, அதனால் அவர் செய்கின்றார். இதற்காக நாம் அவரை தீயவர் என்று சொல்ல முடியாது, சொல்லிவிடவும் முடியாது. ஏனென்றால் அவருடைய சூழ்நிலைகள், எதற்காக அவர் தீய பழக்கங்களில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார் அதை நாம் ஆராய வேண்டும். அது மட்டுமல்லாமல் அந்த தீய பழக்கங்களில் ஈடுபடுவதன் மூலமாக அவருக்கு ஒரு தனிமையான ஒரு இன்பம் கிடைக்கின்றது என்றால் அது அவருக்கு நல்லதாகத்தான் தெரியும். பிறருக்கு துன்பம் வராத வரையில் அது நல்லது கெட்டது தீயவர் என்று நாம் சொல்ல முடியாது. அப்போ நல்லவராக பேசி நடிப்பவரை நாம் நல்லவர் என்றும், குடித்து கொண்டு தவறான செயல்களில் செய்பவரை நாம் தீயவர் என்றும் எளிதில் நாம் சொல்லிவிட முடியாது. நாம் செய்யக்கூடிய செயல் பிறருக்கு எந்த ஒரு தீங்குகளை நேரடியாக தராத வரையில் அது அந்த செயல் நல்ல செயல்தான். தீங்கு அந்த பிறருக்கு நேரடியாக விளையுமானால் அது தவறு, தீய செயல். இதை தான் நம்ம பார்த்துக்கணும். இல்லை ஒருவர் ஒரு செயலை பண்ணுறாரு, அது மறைமுகமாக ஒருவரை தாக்குது அப்படின்னா, மறைமுகமாக தாக்குது அப்படின்னா நம்ம என்ன பண்ண முடியும், ஒன்றும் செய்ய இயலாது. நேரடியாக நாம் எந்த செயலில் தீய செயல் பண்ணக்கூடாது. தவிர மறைமுகமாக தாக்குதல் ஒரு பாதிப்பு ஏற்படுதுன்னா அதை நாம் ஒன்றும் பண்ண முடியாது. வாழ்க்கையே அப்படி தான், ஒரு பக்கம் ப்ளஸ்னால் ஒரு பக்கம் மைனஸ், இது வாழ்க்கை. அதை நம்ம மாற்ற முடியாது. முடிந்த அளவுக்கு வாழ்க்கையில் நாம் நேரடியாகவோ பிறருக்கு எந்த துன்பங்களை நாம் செய்வதை நாம் செய்யாமல் இருந்தாலே போதுமானது. அதுக்காக நம்ம ஒரு தீய செயலை பண்ணுவதால், இதுக்காக தீய செயலை செய்வோர், தீய பழக்கங்களில் ஈடுபவரை நான் ஆதரித்து பேசவில்லை. எதற்காக சொல்கின்றேன் என்றால், நாம் தீய செயல் செய்பவரை நாம் தீயவர் என்று சொல்லிவிடவும் கூடாது.
நன்றாக அன்பாக பேசுவது போல் பேசிக்கொண்டு போரை நாம் நல்லவர் என்றும் சொல்லிவிடவும் கூடாது என்பதற்காக நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம், இங்கே நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் இருக்குது. இதைத்தான் நான் சொல்லுகின்றேன். இதற்காக நான் தீய பழக்கங்களில் ஈடுபடுபவர்களை நான் ஆதரிக்கின்றேன், அவரை ஊக்குவிக்கின்றேன் என்பது கிடையாது. அப்போ நாம் நம்முடைய மனதை, நம்மை பற்றி நாம் எப்படி நம்ம புரிஞ்சிருக்கிறோமோ, புரிந்து வைத்திருக்கின்றோமோ அதே போல் தான் நாம் பிறரையும் பார்ப்போம். அதை மீறி நம்ம பார்க்க முடியாது. இப்போ நம்மை பற்றி நம்ம எப்படி புரிஞ்சிருக்கிறோமோ, நமக்கு என்ன தெரியுமோ அதே கண்ணோட்டத்தோடு தான் நாம் பிறரையும் பார்க்க முடியும். அதை மீறி நம்ம பிறரை பார்க்க முடியாது, பார்க்க தெரியாது. அப்போ எல்லாமே நம்ம உலகத்தை நம்ம அனுபவிப்பது எங்கே இருந்து? நமக்கு உள்ளில் இருந்து தான், வெளியில் இருந்து கிடையாது. அதனால் நம்மைக்கு உள்ளே நாம் ஆழ்ந்து சென்று நம்மை பற்றி புரிந்து கொள்வதற்கு நமக்கான கொஞ்சம் நேரத்தை ஒதுக்கி, நேரத்தை செலவழித்து நமக்குள் ஆழ்ந்து செல்வோம். இதுதான் மிக மிக முக்கியமான ஒன்று. பிறரை நாம் எடை போட்டு பிறரை பார்த்து கொண்டு அவர் நல்லவர் தீயவர் என்று நேரத்தை வீணடிப்பதை விட்டுவிட்டு நமக்குள் நாம் பார்த்து நமக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த தேவையில்லாத தீய எண்ணங்களை நாம் அகற்றி ஒரு நேர்மறையான ஒரு மனிதனாக மாறுவதற்காகத்தான் இந்த தியானம், மெடிடேஷன், மூச்சு பயிற்சிகள்லாம் இருக்குது. இதை நம் வாழ்க்கையிலே நாம் பயிற்சி செய்வோம். ஓகேங்களா? அனைவருக்கும் நன்றி. மீண்டும் நாம் நாளை வேறொரு புதிய தலைப்புடன் நாம் மீண்டும் நாளை சந்திக்கலாம். அனைவருக்கும் நன்றி. அனைவருக்கும் இனிய இரவு வணக்கங்கள்.